ட்ரெண்டிங்ல இந்த புட்டபொம்மா சாங் தான் இருக்கு. இதை பண்ணா கண்டிப்பா நம்ம தான் இன்டர்நெட் ட்ரெண்டிங். அப்ப சரி போய் எடுக்க ஆரம்பிக்கலாம். சூப்பர்டா, வேற லெவல்ல பண்ற, உண்மையா பண்றடா. சிஷ்யா, அவனுக்கு எது வழி கட்டி விட்டது. சுவாமி வெயிட் பண்ணி பாருங்க, என்ன பண்றான்னு தெரியும். வா அந்த வீடியோ பாரு எப்படி வந்திருக்குன்னு. வீடியோ சூப்பரா வந்திருக்குடா. இதை நெட்ல அப்லோட் பண்ணலாம், லைக்ஸ் வாங்கலாம், ட்ரெண்டிங் நம்பர் 1 போதும். சரி வா அடுத்த வீடியோ போய் எடுக்கலாம். அந்த லொகேஷன் சூப்பரா இருக்கு, அங்க போய் எடுக்கலாம். சரி வா அங்க போய் வீடியோ எடுக்கலாம். பாத்தீங்களா, இதை இப்பொழுதே நான் அழிக்கப் போகிறேன். சுவாமி அழிக்காதீர்கள். ஏன்? இதனால் பல நன்மைகளும் உள்ளது. அப்படி என்ன நன்மைகள் நடக்கிறது? இதனால பல பேர் சினிமா வந்திருக்காங்க, நிறைய பேர் டெவலப் ஆயிருக்காங்க. சாமி நீ சொல்வதால் இதை இப்பொழுது அழிக்காமல் விடுகிறேன். நன்றி சுவாமி. சிஷ்யா, அந்த குடிசை அருகில் ஏதோ நடக்கிறது, வா சென்று பார்ப்போம். ஆமா சுவாமி, பாருங்க பார்ப்போம். வீட்டுல யாரு? யாரது? இதோ வரேன். அம்மா வட்டிக்கார வந்துட்டான் போல, நான் இல்லைன்னு சொல்லுங்க. வீட்டுல அவர் வீட்டுல இல்லைங்க. ஏங்க சொல்லிட்டேன். உங்க 2 பேருக்கு இதே வேலையா போச்சா? டேய் சாமர்த்தியத்துக்கு வெளில போடுங்கடா. சிஷ்யா, இவர்களை நாட்டை வளமாக்க என்று படைத்தால் இவர்கள் இப்படி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். சுவாமி, மனிதர்களுக்கு ஆல்ரெடி உண்டு, ஆனால் அதை யாரும் முழுமையாக பயன்படுத்துவதே இல்லை. இதற்கெல்லாம் யார் காரணம்? இதுக்கெல்லாம் காரணம் நான் தான்டா. மனுஷனுக்கு மத்தியில இருக்க பொறாமை, தீய எண்ணம், பேராசை இதெல்லாம் இருக்க வரைக்கும் யாரும் அழிக்க முடியாதுடா. பார்க்கதானே போற இந்த அக்னி பூதத்தோட ஆட்டத்தை. டைலாகு சுவாமி, 10,000 கோடி கடன் வாங்கிட்டு வெளிநாட்டு போனவங்க விட்டுறாங்க. ஆனா அந்த கஷ்டத்துக்காக சில ரூபாய் கடன் வாங்குற மக்கள் மேல வட்டி மேல வட்டி போட்டு சாவடிக்கிறாங்க. சுவாமி, அதுக்கு நான் படைச்ச பேராசை தான்டா காரணம். போன மாசம் கூட இப்படிதான் சுவாமி. கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி வாங்கின கடன் திருப்பி கட்ட முடியாம ஒரு குடும்பமே தீக்குளிச்சது. அவன் குழந்தைய அவனே 10 வயசு சாவடிக்கிறான். 5 வயசு குழந்தை. சாமி, அது என்ன பாவம் பண்ணுச்சு? அதுக்கு காரணம் நான் உருவாக்குன பணம்டா. ஸ்டாக் இன்னும் நிறைய இருக்கு, உங்களால ஒன்னும் பண்ண முடியாது. சுவாமி முடிச்சு விடுங்க. இப்பொழுது பாருடா என் ராஜதந்திரத்தை. இந்த டிராமால இருக்க பூதத்தை நான் அழிச்சிட்டேன். அதே மாதிரி உங்க மனசுல இருக்க தீய எண்ணம், கோபம், பொறாமை அந்த மாதிரி இருக்கிற பூதத்தை நீங்க தான் அழிக்கணும். சுவாமி, முன்னாடி எல்லாம் கூட்டு குடும்பமா ஒன்னா வாழ்ந்தாங்க, இப்ப எங்க? ஆமா சிஷ்யா, இப்ப குழந்தை கையில போனை கொடுத்துட்டு அப்பா அம்மா 2 பேருமே வேலைக்கு போயிடுறாங்க. ஆமா சாமி, சாப்பாடு வேணா அதுல ஆர்டர் பண்ணி சொல்றாங்க. அதனால உடல் நோய்கள் வருது தெரியுமா? அது மட்டும் இல்ல சிஷ்யா, இதனால குழந்தைங்க ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஆண் குழந்தைங்களோட பெண் குழந்தைங்க ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அது எப்படி சுவாமி? ஆண் குழந்தைங்களோட பெண் குழந்தைங்க அதிகமா பாதிக்கப்படுறாங்க. நான் சொல்கிறேன் கேள்வி சிஷ்யா. பெண் குழந்தைங்க எப்பவே பாசத்துக்காக ஏங்குறவங்க. அந்த பாசம் கிடைக்காதனால வெளியேந்து கிடைக்கிற போலியான அன்புக்காக அவங்க வாழ்க்கையே தொலைச்சிடுறாங்க. சுவாமி, அப்ப தடுக்க ஒரு வழியே இல்லையா? இதுக்குதான் நான் ஒரு வரம் தர போறேன். அந்த வரத்தோட பேர் தான் கட்டுப்பாடு. கட்டுப்பாடா? என்ன வருமா? 1 வயது முதல் 5 வரை இருக்கும் குழந்தைகள் காட்டும் பக்கம் மட்டும் ஒரு போன். 6 வயதில் இருந்து 15 வரை இருக்கும் குழந்தைகள் படிப்பதற்கு மட்டும் ஒரு போன். 16 வயது முதல் மற்ற அனைவரும் பேசுவதற்கு மட்டுமே ஒரு போன். சுவாமி, அப்ப போர் அடிச்சா? போர் அடிச்சா டிவி பார்க்கட்டும். அப்படிலாம் அப்பா அம்மா கிட்ட பேசட்டும். அப்பா அம்மா கிட்ட பேசாதனால எவ்வளவு பிரச்சனையும். ஆக எந்தெந்த பொருளை எதுக்கு யூஸ் பண்ணணுமோ அந்தந்த பொருளை அதுக்கு யூஸ் பண்ணீங்கன்னா பிரச்சனையே இல்லை. என்ன மக்களே, சரிதானே? சரிதான் சிசியா. சுவாமி, இனிமேலாவது மாற்றம் வருமா? பொறுத்திருந்து பார்ப்போம். நான் வருகிறேன். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே. கடைசியிலே சுவாமி சென்டிமெண்டா பேச வச்சீங்களப்பா. சிரிப்போம், சிந்திப்போம். Please give them a big round of applause. சில்லாக்கி டும்மா சொல்றது என்ன? பொறாமை, தீமை எண்ணத்தை ஒழியுங்கள். Youngsters, it's a request. Please don't waste your energy and potential by using of mobile phones. Next, be ready for the Western dance by girls. Music vibrates the heart. The Western dance by girls will make you to sit in the edge of the seat. Get ready for mind-blowing Western performance of girls. Are you all ready? We dance for laughter, we dance for tears, we dance for madness, we dance for fears, we dance for screams,
we dance for dreams, pure dancers. Now we have our girly gangsters to perform the western dance performance.
Thank you girls for your rocking performance. It was really energetic and entertaining. Next we will have a mime performance. Mime is an art of expression. Silence is not an empty, it's full of answers. The theme of this mime is... Yes, let's welcome the mime team with a great round of applause. Please students, please give them a big hand for the mime team. காலம் மாறலாம், காட்சிகள் மாறலாம், ஆனால் அதன் கோலங்கள் கால மாற்றத்தினால் நாம் இழந்த சிறு சிறு மகிழ்ச்சிகளை நினைவூட்டி அந்த கோலங்களை நம் கண் முன்னே காட்சிகளாக சொல்லாமல் சொல்ல வருகின்றனர் நம் மாணவர்கள்.
இருந்தாலும் காலம் கடந்து நிற்பது மனிதநேயம் மட்டுமே என்பதை நமக்கு கண்முன் காட்டிய மாணவருக்கு நன்றி. The next event is Variety Uravu Sangamam. The Indian culture, often labeled as an amalgamation of several various cultures. Indeed, it is also true
that there are variety of dance styles. The people have to relish themselves and to enlighten the spectators. Here we have our students to cherish us with a wide variety of classified dancing styles with colorful attire. Uravu Sangamam. மலையும் கடலும் வயலும் மணலும் சார்ந்தது மாத்திரம் நாடல்ல, மனிதனும் மனித மனமும் சார்ந்த இடமே, மக்களும் மக்களின் குணமும் சார்ந்த இடமே நாடாகும் என்பதை தமிழகம், ஆந்திரம், கர்நாடகம், கேரளம் ஆகிய தென்னிந்திய நாட்டுப்புற நடனங்களின் வாயிலாக நமக்கு நடனமிட்டு ஆடிக்காட்ட வருகின்றனர் நம் கல்லூரி மாணவியர். உறவு சங்கமம்.